மக்களே, நம்மளோட பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் தான். அந்த டாஸ்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு பண்ணிட்டாரு பாருங்க, அது வேற லெவல் அப்படின்றத. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் அப்படின்றதுதான் கேம். சோ இதுல வந்து ஏஞ்சல் செலக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இதை இன்டைரக்டா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பட் நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அதிமேதாவிகள் அப்படின்றதுனால இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்றதா. இப்போ இந்த ஏஞ்சல் செலக்ஷன் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம், அதாவது ஒரு 8 பேரை ரேங்கிங் வைஸ்ல செலக்ட் பண்ணுங்க. ஒண்ணு வந்து உள்ளுக்கு வன்மம் இருந்தாலும் நான் வந்து உண்மையாவே நல்லவங்க அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களா, இன்னொரு ஆப்ஷன் வந்து உண்மையாவே நல்லவங்க இவங்க அப்படின்ற ஆப்ஷனையும் வச்சு செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு. ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலே 9,000 மீனிங் கண்டுபிடிச்சு ஆடக்கூடிய கண்டஸ்டன்ட் நம்ம இவங்க எல்லாரும். அப்படி இருக்கும்போது இவர் டபுள் மீனிங் கொடுத்து அதை செலக்ட் பண்ண சொல்லும் போது இவருக்கு தெரியும் இங்க ஒரு பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்றதுனால, அதனாலதான் இது நடந்தது அப்படின்னே சொன்னா. இந்த 2 மணி நேரம் பஞ்சாயத்து அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கேப்டனை கதற விட்டாங்க அப்படின்றதான். அதாவது கேப்டனோட பிஹேவியர் அப்படின்னு பார்க்க ஒரு நேரம் வேற லெவல். அதாவது கேப்டன் என்ன முடிவு பண்றாருன்னா, ஒருவேளை கோவா கேங்க வந்து எதுனா சொல்லாம இருந்துட்டா நாளைக்கு அது ஒரு பஞ்சாயத்து பார்ஷியாலிட்டின்னு வந்துரும். அதனால வந்து மத்தவங்களை திட்டுறத விட அதிகமா கோவா கேங்க வந்து திட்டி தீர்க்காரு அப்படின்றதான். ஏன்னா அவங்க கோவப்பட்டுக்கிட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, ஃப்ரெண்டே வந்து இந்த அளவுக்கு திட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சவுண்ட் எல்லாம் வந்து வச்சு விளாசிட்டாரு இன்னைக்கு ஜெஃப்ரி அவர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். பட் அது டிராமா அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பேசாதீங்க பேசினாதான் இதத்தானப்பா நம்மளோட அவர் பேர் என்ன தீபக் அவர்களுமே சொன்னாரு. அப்ப அது மட்டும் பஞ்சாயத்து சர்வாதிகாரம் சொன்ன நீங்க இப்ப இன்னொருத்தவங்க வந்து பண்ணும்போது மட்டும் பேசாதீங்க, நீங்க எல்லாம் முன்னாடி நிக்கதானே செஞ்சீங்க, உங்களுக்கு கஷ்டம் தெரியுங்களா அப்படி இப்படின்னு சொல்றது. முத்து வந்து ஏதாவது பாயிண்ட் சொல்ல கூட நான் வேணா காலில் விழுந்துட்டா, முத்து காலில் விழுந்துட்டா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, முத்துக்கிட்ட நீங்க சொல்றீங்க, ஒரு பக்கத்துல ஜாக்லின் இவ்வளவு சொல்லி ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அது மட்டும் எப்படி நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்? புரியுதா? சோ அது ஜெஃப்ரி ரொம்ப அழகான ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் செலக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஞ்சல்கள், அதாவது அழகிய தேவதைகள் அப்படின்றது தேவைகள் அப்படின்ற மாதிரிதான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. முதல்ல ரஞ்சித், ஓகே, அவரு ரொம்ப நல்லவராகவே இருக்காரு. ரெண்டாவது அன்ஷி. அன்ஷி இன்னைக்கு ஃபுல்லா வன்ம குடோனா இருந்திருக்காங்க. மஞ்சள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட். சோ அந்த ஒரு பாயிண்டே நம்மளால பார்க்க முடியுது. அதனால அவங்க 2வது ஏஞ்சலாம். 3வது சத்யா, அவர் தான் கேம் ஆட மாட்டிருக்காரு நல்லாவே. இப்போ கொஞ்சம் டீசலை போட்டு வண்டியை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதனால அவங்க 3வது ஏஞ்சலாம். 4வது ஆனந்தி. ஆனந்தியே ஏஞ்சல்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களால பெருசா பிக் பாஸ் வீட்டுக்கு சண்டை பண்ண ஏடாடே எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி சண்டை போட வைக்கிறதே அவங்கதான். இல்ல நிறைய பேர் அந்த ரீசன்காக இவங்க குத்தவே செஞ்சாங்க. அப்படி என்ன மைண்ட் செட்ல இதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சோ 4வது மஞ்சரி. 5வது யாருன்னா விஷால் அவர்களாம். எப்படிறா அப்படின்னா, இது வந்து இன்டைரக்ட் மீனிங். அதாவது இவனால சண்டை வரல, அதாவது பின்னுக்கு நின்று மத்தவங்க கிட்ட பேசிடுறாங்க, டைரக்டா சண்டை வரல அப்படின்ற காரணத்துக்காண்டி இதுவாது ஓகே அப்படின்றது. அடுத்தது யாரு? 6வது பவித்ரா அவர்கள். ஓகே, இதுவுமே ஒரு சில இடத்துல ஒரு 50% அக்செப்ட். அடுத்தது பாருங்க, அதுதான் தரமானது. யார் அப்படின்னா ரயான் அவர்கள். இவரால இந்த பிக் பாஸ் வீட்டுல பெருசா சண்டை வரலையாங்க, அதனால இவர் வந்து ஏடாடே போன வாரம் நடந்த சம்பவத்தை மறந்து, ஹோஸ்ட் திட்டினதை மறந்து எப்படி இப்படி எல்லாம் வந்து கேவலமா வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்ற மீனிங் தான் இருந்தது. அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் அண்ட் ஜெஃப்ரி ஈக்குவலா வந்து நிக்கிறாங்க. இப்ப இதுல என்னன்னா, அருண் மெஜாரிட்டி எல்லாருமே சாப்பாடு போட்டாரு, அவர் குதிப்பாரு, நிறைய இடத்துல பாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஜெஃப்ரியால இந்த வீட்டுல பெருசா பிரச்சனைகள் வந்தது இல்ல, தேவையான இடத்துல பேசுறாரு அப்படின்றக்காக ஜெஃப்ரி மேலேயும் ஒரு சில கருத்து. சோ இதுல ஓட்டிங் அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து தேர்ந்தெடுத்து யாரு அப்படின்னா ஜெஃப்ரி அவர்கள் செலக்ட் பண்ணுங்க. சோ இதுல வந்து 8வது ஏஞ்சல் யாருன்னா ஜெஃப்ரி அவர்கள் தான். சோ இப்ப இதுல இவங்களுக்கு எல்லாம் கிரவுன் வருது, அவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க, அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் கிரவுன் எடுக்கக்கூடாது. சோ இப்ப இதை வச்சு ஓரளவு என்ன பண்ணிட்டாங்கன்னா கெஸ் பண்ணிட்டாங்க யாரு அப்படின்னா கேம் அப்படின்றது. இப்போ பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே டெவிலா இறங்கியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிக்கக்கூடிய அத்தனை பேருமே இப்ப யார் எந்த சைட்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசுர கூட்டத்துல ஜாக்லின், சௌந்தர்யா விடுங்க, தீபக், அப்புறமா வந்து முத்து, இதுக எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் சிங்கு அப்படின்றதுதான். அல்டிமேட்டா டாஸ்க் இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இங்க ஏஞ்சல்ல இருக்க எல்லாமே வந்து டம்மி பாகாக்கள். அதுங்களுக்கு ரயானை தவிர வேற யாருமே எனக்கு பெருசா கேம் ஆடுவாங்கன்னு என்ற ஒரு ஃபீல் எனக்கு இல்ல. பவி வேணா போன டால் டாஸ்க்ல ஆடின மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மத்தபடி ஒரு பிரோஜனம் இல்ல அப்படின்றதுதான். சோ டெவில் தான் அல்டிமேட் பண்ண போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது என்னோட ஒப்பீனியன். பட் இந்த டிஸ்கஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சரியை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்றதான் ஃபுல் கார்னர் அப்படின்றது.
அவங்க ஒப்பீனியன் ஒண்ணு சொல்லும்போது எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது. நடுவுல அருணோட மாக்கிங் முத்து கிட்ட இவருக்கான வன்மம் அப்படின்றது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து முத்து மேல வன்மத்தை காமிச்சுக்கிட்டே இருக்காருன்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல மஞ்சரி கேட்ட கேள்வி நியாயம். அதாவது அன்ஷிதா ஃபுல் வன்ம கொடான இருக்கும்போது எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்ப சர்க்காசம் பண்ணும்போது எல்லாரும் சிரிப்பீங்களா? அவங்க இப்ப சர்க்காசம் என்ன வச்சு பண்றாங்க. இப்ப நான் பண்ணும்போது மட்டும் ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு வரீங்க. இப்ப மட்டும் ஏன் சிரிக்க? நியாயமான ஒரு கேள்வியா இருந்தது அந்த ஒரு கேள்வி. சோ அவங்க சண்டை போடுறாங்க தான். பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது மஞ்சரிட்ட. பட் இன்னைக்கு கேட்ட பாயிண்ட் அப்படின்றது நியாயமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி இருக்குது? இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 தேவதைகள் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.